ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹாரா டைலர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் நைட்டிங் பார்க்க போகிறோம் வித் பேக்கெட்டோட. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த நைட்டுக்கு இதில் இருக்க கலரை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி மெட்டீரியல் 3 மீட்டர்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நான் அதை டபுள் ஃபோல்டிங்காக இது மாதிரி மடித்து போட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இதில் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் ஹைட்டை விட 2 inches எக்ஸ்ட்ரா எடுக்க போறீங்க. இந்த 2 inches எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுல 1.5 inches வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் 1/2 inch வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இது மாதிரி மடிச்சு போட்டதுக்கு அப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோல்டிங்ல இருந்து 2.5 inches வந்து நான் கழுத்துக்கு மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஹைட்னு பார்க்கும்போது இதுல வந்து நான் 6 inch மார்க் பண்ணிருக்கேன் ஃப்ரண்ட் நெக்குக்கு. எப்பவுமே ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக்கு கம்மியா இருக்கணும். பேக் நெக் நீங்க எடுக்கும் பொழுது 1 inch நீங்க கம்மி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வைக்கிற ஆமுலை விட 1 inch எக்ஸ்ட்ராவா நீங்க ஆமுல் வைக்கணும். இப்போ வந்து நம்ம பிளவுஸ் சுடிதார்லாம் பாத்தீங்கன்னா டைட் ஃபிட்டிங்கா போடுறதுக்கு நம்ம கரெக்டா ஆமுல் வைப்போம். இப்போ நைட்டி வந்து ஃப்ரீயா இருக்கணுன்றதுக்காக நம்ம போடுறதுக்காக நம்ம வந்து நைட்டிக்கு 1 inch எக்ஸ்ட்ராவா விடுறோம் ஆமுல். ஓகேங்களா? அதே மாதிரி மார்பு சுற்றளவை 4ஆல டிவைட் பண்ணிட்டு 1.5 inch எப்பவுமே சுடிதாருக்கும் நம்ம பிளவுஸுக்கும் வைப்போம். ஆனா நைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க செஸ்ட் பை 4, அதாவது மார்பு சுற்றளவை 4ஆல டிவைட் பண்ணிட்டு மொத்தம் 3 inch எக்ஸ்ட்ராவா வைக்கணும். நீங்க வந்து மார்புக்கு மார்பு சுற்றளவு வச்ச உடனே நம்ம இங்க இருந்து நம்ம சுடிதாருக்கு எப்படி நம்ம கட்டிங் உள்ள நேச்சுரலிஸ்டுக்கு லைட்டா இப்படி உள்ள போயிட்டு இப்படி வெளியே வருவோமோ அதே மாதிரி கொண்டு வாங்க. ஆனா சுடிதார்ல இந்த இடுப்பு கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா இறக்கிடுவோம். ஆனா நைட்டில அப்படி இல்லாம நமக்கு ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா நைட்டி வந்து நமக்கு ஃபுல் லென்த் கீழே கால் வரைக்கும் வர்றதுனால நம்ம நடக்கும்பொழுது கால் சிக்க கூடாது. அதனால இந்த இடுப்பு வளைக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம கிளாத்தோட வித்தின் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க இதை அப்படியே கொண்டு வந்துருங்க. இதுல எந்த விதத்திலயும் நீங்க குறைக்காதீங்க. இப்ப இதுவே சுடிதாரா இருந்தா நம்ம இப்படி ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டுருவோம். நைட்டி இருக்க பட்சத்துல நம்ம இடுப்பு கிட்ட இந்த வளைக்கும் போது நம்ம துணியோட வித்தின் எவ்வளவு இருக்கோ, துணியோட அகலம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே நீங்க மார்க் பண்ணி கீழே வரைக்கும் விட்டுடுங்க. இப்ப இதை கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு 1 inch கீழே இறக்கி வெட்டியிருக்கோம், பேக்குக்கு 1 inch மேலே ஏற்றி வெட்டியிருக்கோம். இப்போ 2 பேட்டர்னையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த நைட்டியில இந்த கலர்ஸ்ல இருக்க துணியிலேயே இது மாதிரி பாருங்க, இந்த ரெட் கலர், இந்த எல்லோ, இந்த கிரீன்னு சொல்லிட்டு இந்த துணியில வந்து 3 inch அகலத்துக்கு நீளமா பீஸ் கட் பண்ணி அதை பாதியா மடிச்சு தையல் போட்டு உள்ள இருந்து ரோப் மாதிரி தச்சு நம்ம வெளியே எடுத்துருக்கோம். இப்போ இந்த நைட்டில இந்த பீசஸ் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜிப் எப்படி வைக்கிறதுன்றத முதல்ல பார்க்கலாம். ஜிப்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஜிப்போட லென்த்தை விட ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவா பீஸ் எடுத்துக்கோங்க. 3 inch அகலத்துக்கு 2 ஓரத்தையும் இது மாதிரி சிங்கிள் மடிப்பா மடிச்சு முதல்ல ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நைட்டியோட சென்டர் பகுதியில் ஜிப்பை விட 1 inch கம்மியாக நீங்கள் இது மாதிரி முதல்ல மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 3 inch அகலத்துக்கு ஜிப் லென்த்தை விட 1 inch உயரத்துக்கு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படி சென்டரில் வச்சுட்டு நீங்கள் நம்ம மார்க் பண்ண அளவுக்கு தைக்க போகிறீங்க. இங்கேருந்து கழுத்து பகுதியிலேருந்து மார்க்கிங் பண்ண அளவு வரைக்கும் தச்சு முடிச்சதுக்கப்புறமா ஊசியை உள்ளே நிறுத்தி வி மாதிரி அதை திருப்ப போகிறீங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி வி மாதிரி மேலே தச்சு கொண்டு வரும். தச்சு கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வி மாதிரி அந்த தையலுக்கு நடுவில் சிசரால் முதல்ல கட் பண்ணிட போகிறோம். இது மாதிரி சென்டரில் கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த துணியை உள்பக்கமாக திருப்பி தைக்க போகிறோம். இப்போது நம்ம தச்சு இதை திருப்பிட்டோம், இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது ஜிப்பில் மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த மெட்டல் வரைக்கும் நம்ம கட் பண்ணிட போகிறோம். ஏன் இப்போ இந்த மெட்டலை நம்ம கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தைக்கும் பொழுது பைப்பிங் வைக்க போகிற இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஊசி பட்டதுன்னா உங்களுக்கு ஊசி உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மெட்டல் கட் பண்ணிவிட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. மாதிரி வச்சுட்டு நம்ம சுடிதாருக்கெலாம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 mm உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இல்லை அது மாதிரிலாம் தேவையில்லை. ஜிப் லைட்டாக வெளியே தெரிஞ்ச பரவாயில்ல, நம்ம மேலே ஒரு துணி கொடுத்து தைச்சிடுவோம். அதனால் நீங்கள் நார்மலாகவே தைங்க. இப்போ தைக்க பழகுறவங்க டைரெக்டாக சுடிதார்லாம் தைக்காமல் இது மாதிரி நைட்டிலாம் தைச்சி பழகுனீங்கன்னா உங்களுக்கு சுடிதார் தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நைட்டின்னும் போது நம்ம லாங் ஸ்டிச்சஸ் நிறைய வரும். கையிலேருந்து பாடி வரைக்கும் லாங் ஸ்டிச்சஸ் தைக்கும் போது உங்களுக்கு
எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுடிதாரில் தைக்க பழகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பை இது மாதிரி வச்சு தைச்சு திருப்ப போகிறோம். இது மாதிரி ஜிப்பை வி மாதிரி தைச்சி இது மேலே கொண்டு வரும்போது நம்ம ஏற்கனவே பாதியில் ஜிப்பு நம்ம இழுத்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கடைசி இருக்கும் நம்ம பின்பக்கமாக நம்ம இறக்கி விட்டுற போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஜிப்பு தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கழுத்து பகுதிக்கு பைப்பிங் வச்சுருங்க. இப்போ இந்த நைட்டியில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால அதில் ஏதாவது ஒரு கலரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி கழுத்துக்கு பைப்பிங் வைங்க. பைப்பிங் வச்சதுக்கப்புறமா இதில் சின்ன டிசைன் நீங்கள் எப்படி பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஜிப்பு தைச்சிட்டு கழுத்துக்கு நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ கழுத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் கேப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த கழுத்தோட வளைவு வருது பார்த்திங்களா, இது கிட்ட வந்துட்டு ஜிப்புலேருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச் கேப்புக்கு அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து இந்த வளைவும் 1 இன்ச் கேப்பு, கழுத்தாண்டு மட்டும் 1.5 இன்ச் கேப்புக்கு இது மாதிரி வரைஞ்சிடுங்க. வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த 3 இன்ச் அகலத்துக்கு ரோப் மாதிரி தைச்சி திருப்பியிருக்கோம் பார்த்திங்களா. இப்போ இந்த பீஸை வச்சு நம்ம கழுத்துக்கு ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஷோல்டர் கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு சும்மா தைச்சிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்தாண்ட கனமாக இருக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி ஃப்ளீட்ஸு நம்ம ஏற்கனவே வரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த சென்டராக நீங்கள் இது பண்ணிவிட்டு இது ஃப்ளீட்ஸ் நெருக்கமாக வைக்க போகிறீங்க. இது மாதிரி நம்ம நெருக்கமாக ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். ஃப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது இது மாதிரி மோட்டா ஊசி பயன்படுத்தி நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்க உபயோகப்படுத்துங்க. நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மலாக ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளாத்தில் எடுத்து அப்படியே ஃப்ளீட்ஸ் வைப்போம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசுறு எந்த விதத்துலையும் நமக்கு தெரியாது. இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே லேஸ்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பிசுறு எங்கேயாவது நமக்கு தெரியும். இப்போ இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நமக்கு எங்கேயுமே பிசுறுகள் தெரியாது. ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம நெக்குக்கு இது மாதிரி ஃப்ரில் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த சென்டரில் நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கிறதுனால நமக்கு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி வங்கி லேஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இப்போ நம்ம சென்டரில் தையல் போட்டோம் பார்த்திங்களா, அந்த சென்டரில் இந்த வங்கி லேஸ் வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போது தையலுக்கு மேலே தையல் விழும்பொழுது உங்களுக்கு அது உறுதியாக இருக்கும். இது மாதிரி இப்போது சென்டரில் இது மாதிரி லேஸ் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஜிப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல 3 இன்ச்சு அகலத்துக்கு ஜிப்போட உயரத்தை விட 2 இன்ச்சு உயரம் துணி எடுத்துக்கோங்க, ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதையும் பாதியாக மடித்து இப்படி நீளமாக முதல்ல தையல் போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் இதில் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பீஸை தைச்சி எடுத்துருக்கோம். இதை ஜிப்பு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இப்படி வச்சுட்டு கரெக்டாக ஜிப்பு முடிகிற இடம் வரைக்கும் தச்சு திருப்பணும். தச்சிட்டதுக்கப்புறம் ஊசியை மேலே எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த தச்சிருக்க பீஸை ஜிப்பு மேலே இப்படி மூடுற மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே மேல் தையல் போட போகிறோம். ஏற்கனவே தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜிப்பு வரைக்கும் அது வரைக்கும் மேல் தையல் போட்டுகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸை அதே மாதிரி மடித்து கீழே பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும், பீஸ் அதே மாதிரி மடித்து கீழேயும் பிசுறாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியும் மடித்து இது மாதிரி வச்சுட்டு அந்த கார்னர் கிட்ட வரும்பொழுது ஊசியை உள்ளே நிறுத்தி திருப்புங்க. இது மாதிரி திருப்பும் பொழுது உங்களுக்கு தையல் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இந்த சைட்லேயும் தச்சுட்டு சுமார் 1.5 இன்ச் இருக்கிற அளவுக்கு தையலை திருப்பிடுங்க. திருப்பி இது மாதிரி தையல் போட்டுட்டிங்கன்னா நம்ம தச்ச பீஸு அதோட ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ
பார்த்தீங்கன்னா ஜிப்பு திறந்து மூடுவதற்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நெக்குக்கு அதே 3 இன்ச் பீஸுக்கு அகலமாக எடுத்து நீளமாக பீஸை கட் பண்ணி ரோப் மாதிரி தைச்சிட்டு மாதிரி நெக் மாதிரி வைக்கிறோம். இதில் ஒவ்வொரு கார்னர் வருது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வளைவு, இந்த வளைவுலேருந்து இந்த வளைவு, அதே மாதிரி இந்த கார்னரில் வரும்பொழுது நீங்கள் ஒரு சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம நெக்குக்கு இந்த எல்லோ கலர் வச்சுட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் சைடில் ஒரு பேக்கெட் வைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இந்த பேக்கெட் வைக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து 6 இன்ச் லென்த்து 4 இன்ச் பிரெத்துக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது இப்படி 2 மடிப்பாக மடித்து முதல்ல ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு நேச்சுரல் எஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, நேச்சுரல் எஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இப்படி வச்சுட்டு இதை மடிச்சு தைக்கும் பொழுது இந்த 3 பக்கத்தை மட்டும் மடிச்சு தைக்க போறோம். அதுக்கு மேல பாக்கெட்டுக்கு மூடுறதுக்கு இந்த பீஸ் எடுத்துக்கேன். இத பாத்தீங்கன்னா இந்த டபுள் பீஸ், இந்த 2 பீஸுக்கு கீழே கேன்வாஸ் வச்சுட்டு இந்த வி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த வி மாதிரி இருக்கிறத தச்சு திருப்பினதுக்கு அப்புறமா இந்த பீஸ்ல எப்படி வச்சு தைக்கிறதுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ இது மாதிரி பாக்கெட்டுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு இது மாதிரி லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்றோம். இப்போ இந்த முக்கோண பீஸில் கீழே கேன்வாஸ் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேராக வந்து இப்படி வந்து தைச்சிட்டு சின்ன கட் கொடுத்து திருப்பி மேல் தையல் போட போகிறீங்க. தச்சு எடுத்துட்டு அந்த கார்னர்ஸில் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு 2 துணி இருக்கு இல்லையா, அது ஒரு துணியை மட்டும் நம்ம உள்ள பக்கம் திருப்பி வெளியே எடுத்து மேல் தையல் போட போகிறோம். மாதிரி சின்ன சின்ன கட் கொடுங்க. கார்னர்ஸ் கிட்டலாம் முக்கியமாக கட் கொடுங்க, அப்போ தான் திருப்பும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பிட்டதுக்கப்புறம் மேல் தையல் போட்டுடுங்க. மேல் தையல் போட்டதுக்கப்புறம் இந்த பேக்கெட் மேலே எப்படி வச்சு தைக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை பேக்கெட்டுக்கு 1 சென்டிமீட்டருக்கு மேலே வச்சு முதல்ல இது மாதிரி தையல் போட்டுடுங்க. தையல் போட்டதுக்கப்புறமா இப்படி திருப்பி கால் அளவு ஒரு தையல் போட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்டு திறந்து மூடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கெட்லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு மேலே வச்சுட்டு இதை முதல்ல ஸ்டிச் பண்ணுங்கள். பேக்கெட் ஓரமாகவே வச்சுட்டிங்கன்னா பேக்கெட்டோட வாய் மூடிடும். அதனால் பேக்கெட்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே இருக்கணும். இப்போ இது அப்படியே மேலே கால் அளவு தையல் போட்டுட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க பிளாக்கெட் வந்து உங்களுக்கு பறக்காது, அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கும். நமக்கு தேவைப்படும் போது மட்டும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேக்கெட்டில் வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கையை உள்ளே விட்டு எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கை அட்டாச் பண்ணலாம். பேக்கோட கழுத்துக்கு இது மாதிரி பைப்பிங் வச்சு ரெடி பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட் பீஸோடு எடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். ஷோல்டரை இணைக்கிறோம். ஷோல்டரை இணைச்சதுக்கப்புறமா கை பீஸ் கட் பண்ணிவிட்டு கையோட அடிப்பகுதியை 2 மடிப்பாக மடித்து தைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம பாடியோடு சேர்த்து இணைக்க போகிறோம். கை பீஸை நைட்டியோட மேலே இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். 2 தையல் போட்டுடுங்க. நம்ம ரெடிமேட் நைட்டியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தையல் தான் இருக்கும். அதனால் நம்ம மேல் தையல் போட்டுட்டு வெளியே கொடுப்போம். அதனால் இங்கே தைக்கும்பொழுது 2 தையலாக தைச்சிடுறது நல்லது. கையை 2 மடிப்பாக மடிச்சுட்டு கை ஓரத்துலேருந்து அப்படியே பாடி பீஸிலேருந்து அடி வரைக்கும் நீங்கள் ஒன்றா இணைக்க போகிறீங்க. கால் அளவு தையலில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு தையலும் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுடுங்க. அப்போ தான் உறுதியாக இருக்கும். இப்போ இந்த நைட்டியை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.